ஓம் சாந்தி. 21/2/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் புத்தியின் தொடர்பு சிறிது கூட வேறெங்கும் அலையக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். தேகத்தை நினைவு செய்பவர்கள் உயர்ந்த பதவியை பெற முடியாது. கேள்வி: அனைத்தையும் விட உயர்ந்த லட்சியம் எது? பதில்: ஆத்மா உயிருடன் இருந்து கொண்டே இறந்து ஒரு தந்தையுடையவராக ஆவது, வேறு யாருடைய நினைவும் வராமல் இருப்பது, தேக அபிமானம் முற்றிலும் நீங்கிவிடுவது, இதுதான் உயர்ந்த லட்சியம் ஆகும். நிரந்தரமாக ஆத்ம அபிமானி நிலை ஏற்பட்டுவிட வேண்டும். இதுவே மிகப்பெரிய லட்சியம் ஆகும். இதன் மூலம் கர்மாத்தீத நிலையை நீங்கள் பிராப்தியாக அடைவீர்கள். பாடல்: நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது இந்த பாடலும் கூட தவறானதாகும். அன்புக்கு பதிலாக ஞானக்கடல் என்று இருக்க வேண்டும். அன்பு என்பது ஒரு குவளைக்குள்ளே, அதாவது சிறிய பாத்திரத்துக்குள்ளே இருக்க முடியாது. கங்கை நீர்தான் குவளையில் இருக்கும். ஆக இது பக்தி மார்க்கத்தின் மகிமையாகும். இது தவறானது, அது சரியானது ஆகும். முதலில் தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார். குழந்தைகளிடம் சிறிது ஞானம் இருந்தாலும் அவர்கள் உயர்ந்த பதவியை பலனாக அடைகின்றனர். இப்பொழுது நாம் உயிரோட்டமுள்ள தில்வாலா கோயிலில் இருப்பவர்கள் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அதுவோ ஜடமான தில்வாலா கோயில் ஆகும். இது சைத்தன்யமான உணர்வுள்ள தில்வாலா கோயிலாகும். இதுவும் ஒரு ஆச்சரியம் அல்லவா? எங்கு ஜடமான நினைவு சின்னம் இருக்கிறதோ அங்கு நீங்கள் சைத்தன்யமாக உயிரோட்டத்துடன் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இது இறை தந்தையின் பல்கலைக்கழகமாகும். இங்கு பகவான் வந்து கற்பிக்கின்றார். இதைவிட உயர்ந்த பல்கலைக்கழகம் வேறெதுவும் இருக்க முடியாது என்பதை நாளடைவில் புரிந்து கொள்வார்கள். இதுதான் உண்மையான உயிரோட்டமுள்ள தில்வாலா கோயில் என்பதையும் நாளடைவில் புரிந்து கொள்வார்கள். இந்த தில்வாலா கோயில் உங்களுடைய மிகச்சரியான நினைவு சின்னமாகும். மேலே சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தினர் இருக்கின்றனர். கீழே ஆதிதேவன், ஆதிதேவி மற்றும் குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றனர். இவரது பெயர் பிரம்மா. பிறகு சரஸ்வதி என்பவர் பிரம்மாவின் குழந்தையாவார். பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் என்றால் அவசியம் கோபியர்களும் இருப்பார்கள் அல்லவா? அவை ஜட பொருட்களான சிலைகளாகும். யார் கடந்த காலத்தில் இருந்து சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. யாராவது இறக்கிறார்கள் என்றால் உடனேயே அவர்களுக்கு சிலை வைத்து விடுகிறார்கள். அவரது பதவி சரித்திரம் பற்றி தெரிந்து கொள்வதில்லை. தொழிலை பற்றி அறியவில்லை என்றால் பிறகு அந்த சிலையானது எந்த காரியத்துக்கும் உதவாததாக ஆகிவிடுகிறது. இன்னார் இந்தந்த காரியம் செய்திருக்கிறார் என்பது தெரிந்து கொள்ள முடியும். இந்த தேவதைகளின் கோயில்கள் உள்ளன. ஆனால் இவர்களது தொழில் சரித்திரம் பற்றி யாருக்கும் தெரியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவை யாரும் அறியவில்லை. இந்த நேரத்தில் குழந்தைகளான நீங்கள் அனைவரின் சரித்திரத்தையும் அறிவீர்கள். யாரை பூஜிக்கிறார்களோ அவர்களில் முக்கியமானவர்கள் யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவர். சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள் என்றால் அவசியம் அவர் அவதாரம் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் எப்பொழுது வந்தார், அவர் வந்து என்ன செய்தார் என்று யாருக்கும் தெரியாது. சிவனின் கூடவே இருப்பது பிரம்மா. ஆதிதேவன் மற்றும் ஆதிதேவி யார்? அவர்களுக்கு இவ்வளவு புஜங்கள் ஏன் கொடுக்கப்பட்டுள்ளன? ஏனெனில் வளர்ச்சி ஏற்படுகிறதல்லவா? பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் எவ்வளவு விரிவாக்கம் ஏற்படுகிறது. 100 புஜங்கள் 1000 புஜங்கள் உடையவர் என்று பிரம்மாவைத்தான் கூறுகிறார்கள். விஷ்ணு அல்லது சங்கரரை பற்றி இந்த அளவு புஜங்கள் உடையவர் என்று கூற மாட்டார்கள். பிரம்மாவுக்கு ஏன் கூறுகிறார்கள்? இவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வம்சத்தினர்கள் அல்லவா? இது ஸ்தூலமான புஜங்களை பற்றிய விஷயம் இல்லை. 1000 புஜங்கள் உடைய பிரம்மா என்று அவர்கள் கூறலாம். ஆனால் அதன் பொருளை புரிந்து கொள்வதில்லை. பிரம்மாவிற்கு எவ்வளவு புஜங்கள் உள்ளன, அதாவது எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் பார்க்கிறீர்கள்.
இவை எல்லையற்ற புஜங்கள் ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. எந்த தேகதாரியின் மீதும் பற்று வைக்கக்கூடாது. சரீரத்தை நினைவு செய்வது என்றால் பூதத்தை நினைவு செய்வதாகும். ஆகையால் யாருடைய பெயர் மற்றும் உருவத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தன்னுடைய தேகத்தையும் கூட மறந்துவிட வேண்டும். 2. எதிர்காலத்திற்காக அழிவற்ற வருமானத்தை சேமிக்க வேண்டும். புத்திசாலியாகி ஞான கருத்துக்களை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் எடுத்து கூற வேண்டும். வரதானம்: கல்ப கல்பமாக வெற்றியாளன் என்ற நினைவின் ஆதாரத்தின் மூலம் மாயை என்ற எதிரியை வரவேற்கக்கூடிய மகாவீர் வெற்றியாளர் ஆகுக. விளக்கம்: மகாவீர் வெற்றியாளர் குழந்தை சோதனை தாளை பார்த்து பயப்பட மாட்டார். ஏனெனில் அவர் திரிகாலதரிசியாக 3 காலங்களையும் அறிந்துள்ள காரணத்தினால் நான் கல்ப கல்பத்திற்கும் வெற்றியாளன் என்பதை அறிவார். பாபா, என்னிடம் மாயையை அனுப்பாதீர்கள், கருணை காட்டுங்கள், ஆசீர்வாதம் செய்யுங்கள், சக்தி கொடுங்கள், என்ன செய்வது, ஏதாவது வழி கூறுங்களேன் என்று மகாவீரர் ஒருபோதும் கூறமாட்டார். இதுவும் கூட பலவீனமாகும். மகாவீரர்கள் எதிரியை நீ வா, ஆனால் நான் தான் வெற்றி அடைவேன் என்று வரவேற்பார்கள். அத்தகைய மகாவீர் விஜயி, மகாவீர் வெற்றியாளர் ஆகுக. ஸ்லோகன்: காலத்தின் தகவல் என்னவென்றால் சமமாகுங்கள் மற்றும் சம்பன்னம் ஆகுங்கள், நிரம்பியவர் ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நல்லது. இன்றைய அவ்யக்த சமிக்கை: எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறுவதற்கு ஒன்று ஏகாந்தம், மற்றொன்று ஏகாகிரதா, அதாவது ஒருமுகப்படுத்தும் சக்தி தேவை. இந்த 2 விதிகளின் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எவ்வாறு உங்களுடைய நினைவு சின்னங்களின் மூலம் வெற்றி அடைபவர்கள் விசேஷமாக 2 விதிகளை கடைபிடிக்கிறார்கள். அதாவது ஏகாந்தவாசியாக இருப்பது மற்றும் ஏகாகிரதாவின் நிலை, மனதை ஒருமுகப்படுத்தும் நிலை. இந்த விதியையே நீங்களும் நடைமுறையில் கொண்டு வாருங்கள். ஒருமுகப்படுத்தும் தன்மை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் திடமான நம்பிக்கையிலும் குறை ஏற்படுகிறது. ஏகாந்தவாசி நிலையில் குறை ஏற்படுகின்ற காரணத்தினால் சாதாரண சங்கல்பங்கள் விதையை பலவீனமாக ஆக்கிவிடுகிறது. ஆகையால் இந்த விதியின் மூலம் வெற்றி சொரூபம் ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.